கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்மத்துல வராரு. ஜென்ம ராசியில கடகராசியில் அதுவும் அவருடைய உச்ச பலமா இருக்கிறதால, பொதுவா மத்த ராசிகளுக்கு ஜென்மத்தில் குரு பெயர்ச்சி ஆகும்போது இருக்கிற சின்ன சின்ன சங்கடங்கள், சவால்கள விட கடகராசிக்காரங்களுக்கு எப்பயுமே அது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்க போகுது. இன்னும் டைம் சரியாகல. அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வரும்போது சூப்பரா இருக்கும். ஆனா இந்த வருஷத்தில் குரு பார்க்க கோடி நன்மைன்ற அந்த ஃபார்முலா வச்சு பார்க்கிறப்போ, குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல பார்வை செலுத்துவார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். வீட்டில இருக்கிற குழந்தைங்களுக்கு, உங்கள சுத்தி இருக்கிற குழந்தைங்கலாம் நீங்க ஹேப்பியா வச்சிருங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிப்பாரு. நீங்க என்னென்ன புண்ணியங்கள் பண்ணீங்களோ, அந்த புண்ணியத்திற்கான பலன்கள், நற்பலன்கள் இந்த முறை குரு பெயர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதால சமுதாயத்தில் மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். புது சொத்து சுகங்கள் சேருவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதால குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்க. முடிந்தால் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையோ, சனிக்கிழமையோ காலார நடந்து போயிட்டு வாங்க. வண்டி வாகனங்கள் யூஸ் பண்ணாமல் போயிட்டு வரப்போ, உங்களுக்கு குரு நல்லா ஆக்டிவேட் ஆயிடுவாரு. ஸோ இது குருவ வேண்டும் காலம். அடுத்த வருஷம் தான் வெற்றிக்கான காலம். ரொம்ப நாளா மனசு சங்கடங்கள் இருந்தது இல்லையா? அந்த சங்கடங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். செலவுகளுக்கு ஒரு பிரேக் போட்டு வச்ச மாரி இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு பிரிப்பேர் ஆகுற வருஷம் தான் இந்த வருஷம். வாழ்த்துக்கள்.